எங்கள் ஊரில் நிறைய வீடு அடிச்சிட்டு மண் வீடுலாம் மொத்தமாக அடிச்சிட்டு அப்போ எல்லாத்துக்கும் போர்வை துணிமணி அதெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு சாப்பாடுக்கு 3 நாள் கழிச்சு நேற்று தான் ஹெலிகாப்டரில் கொண்டு இட்லி கொண்டு கொடுத்தாங்க. அப்புறம் நேற்று சாப்பிட்டாங்க. அப்புறம் பிஸ்கட்டு இன்னைக்கு கொண்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு தான் எங்கள் ஊர் பஞ்சாயத்துல இருந்து மொத்தமாக அவங்க பஞ்சாயத்து தலைவர் காசு கொடுத்ததுனால அங்கே பொங்கி எங்களுக்கு இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த இயல்பு வாழ்க்கைங்கிறது எப்படிமா இருக்கு? 3 நாள் கஷ்டம்தான். 3 நாள் கரண்ட் இல்லை, யாரும் வேலைக்கும் போக முடியல. ரொம்ப தண்ணி, வீட்டுக்கு நெஞ்சு வரைக்கும் தண்ணி வந்துட்டு ஒரு சில வீடுகளில் மேலே வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டம். எல்லாரும் எங்க தங்கி இருக்கீங்க? நிறைய இடத்துல தண்ணி அதிகமா இருக்கு. வீடுல கொஞ்சம் தண்ணி ஏறாத இடத்துல மாடியில போய் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தங்கி இருக்கோம். அப்படிதான் இருக்கும். அவங்கவுங்க வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, எல்லாரும் மாடியில தான் இருக்கிறோம். என்னென்ன பொருள் எல்லாமா சேதமாயிடுச்சு உங்க வீட்டுக்குள்ள? எங்களுக்கு எல்லாமே ஃப்ரிட்ஜ் அடி வாங்கிட்டு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அப்புறம் நிறைய மிதந்து போயிட்டு, மரக்கட்டுலாம் அப்படி பொறுமி டேமேஜ் ஆயிட்டு. ஏன்னா நாங்க மட்டும் தான் கொஞ்சம் மாடியில போய் இருந்ததுனால கொஞ்சம் இருக்கோம். எங்க ஊர்ல உயிர் சேதம் இல்லாம இருக்கோம். மற்றபடி நிறைய வீடு உடஞ்சிருச்சு. 3 நாளா வெள்ளம். ஒரு பக்கம் போக முடியல, ஒரு பொருள் எடுக்க முடியல, என்னமே செய்ய முடியல. உடுத்தின துணியோட தான் இருக்கோம். நாங்க வேற ஒரு பொருளும் கிடையாது. இந்த பக்கத்து வீட்டுல ஒரு வீட்டுல அந்த வீடு இல்லைன்னா நாங்க எல்லாருமே காலி தான். நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் கொடுத்து நல்லா ஆதரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தண்ண வீட்டுல சாப்பாடு அவங்க தான் தந்தாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் எல்லாம் சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. நீங்க தான் வந்திருக்கீங்க, வேற ஒரு ஆள் வரல. பெர்சன்ட் காலையில பெர்சன்ட் எல்லாம் வந்தாங்க. சாப்பாடு காலையில கொடுத்தாங்க. மத்தியானம் ஹெலிகாப்டர்ல. இன்னைக்கு இது எங்க வீடு. எல்லா பொருளும் போயிட்டு. இன்னும் பையன் இருக்கான், ஒரு பையன் ஊருக்கு டிவி பீரோ எல்லாம் இன்னும் கட்டில் எல்லாம் ஒண்ணுமே எடுக்கல. நாங்க எல்லா பொருளுமே உள்ளதான் போயிட்டு வெள்ளத்தோட ஒரு பொருள் கூட எடுக்கல. துணியெல்லாம் மாத்தி 3 நாள் ஆச்சு. நாங்க குளிச்சா துணி மாத்தி சாப்பிடல. இப்பதான் வாங்கிட்டு போறோம். 4 நாள் ஆயிட்டு வந்துட்டே தான் இருந்துச்சு. பக்கத்துல வீட்டுல சாப்பாடு பொங்கி போட்டாங்க. நாங்க எங்களுக்குள்ளே சமைச்சு சாப்பிடுறோம். இல்ல மேல ஒரு இட்லி தான் வந்துச்சு. கரண்ட் எல்லாம் இல்ல. ஆமா, நேத்து முந்தானத்தான் வந்துச்சு. இன்னைக்கு வரல. இன்னைக்கு பிஸ்கட் பாயிட்டு வந்துச்சு. ஆமா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.